தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியில் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியில் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்று மீறி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்று மீறி காண்பதில்லை. தண்ணீர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த 2025 இறுதி செய்திக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சங்கீதம் 136 சங்கீதமாகும். இந்த சங்கீதத்தை யூதர் வாசிக்கிற விதமாக வாசிக்க மகள் பாரதி முன்வந்து உதவி செய்வார்கள். நீங்கள் வாசிக்க வேண்டிய விதத்தை நான் சுருக்கமாய் சொல்லுகின்றேன். 136 சங்கீதத்திலே 26 வசனங்கள் உண்டு. சபையார் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது எழுந்து நின்று வாசிக்க உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். 136 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இதை வாசிக்கும் பொழுது அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிறதை மாத்திரம் நீங்கள் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வசனத்தின் முந்தைய வாக்கியத்தை பாரதி வாசிப்பார்கள், பிந்தைய வாக்கியத்தை தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இப்பொழுது பாரதி முன்வந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 136 வசனம் 1 26 முடிய. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 136 சங்கீதத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 2025 வருஷத்துக்கான இறுதி செய்தியாக இருந்தாலும் தேவனை துதிப்பதில் நம்மை நடத்துகிற அருமையான கருத்துக்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கின்றேன். இந்த சங்கீதமானது யூத மக்களால் ஸ்தோத்திர பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம்
30ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சீஷரோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திர பாட்டை பாடிய பின்பு ஒலிவ மலைக்கு போனார் என்று பார்க்கின்றோமே. இந்த ஸ்தோத்திர பாட்டு பஸ்கா பண்டிகையினுடைய அந்த விருந்திலே இறுதியாக பாடப்படுகிற பாடலாக இருக்கும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். இதில் நீங்கள் 26 முறை அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற வார்த்தையை வாசிக்கிறீர்கள். நீங்கள் விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக ரத்தின சுருக்கமாக புரிந்து கொள்ளும் விதத்தில் சங்கீதத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகின்றேன். முதல் வசனத்தை பார்த்தீர்கள் ஆனால் 136ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் பொழுது 136ஆம் சங்கீதம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவராக இருப்பதற்காக அவரை துதிக்க வேண்டும் என்று காட்டப்படுகிறது. சற்று கவனியுங்கள். எப்போது தேவன் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார் என்று கேட்டால் 73ஆம் சங்கீதத்திலே முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி ஆசாப் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு முறை அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிற துன்மார்க்கனை கண்ணோக்கி பார்த்தார். ஒரு பிரச்சனையின்றி துன்மார்க்கன் சுகபோகமாய் வாழ்க்கை நடத்துகிறான். அதை பார்த்து ஆசாப் என்ன சொன்னார் என்று வாசிக்க நாம் கேட்போம். 73ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயமாக இருக்கிற நமக்கு தேவன் நல்லவராகத்தான் இருக்கிறார். எப்பொழுது? தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. பார்த்தீங்களா? என் அடிகள் சறுக்குதலுக்கு தப்பிட்டுனா ஏதோ மாடிப்படி ஏறச்சு ஸ்லிப்பாய் விழுகிற காரியத்தை சொல்லலை. ஆவிக்கிற வாழ்க்கையில் விழ இருந்தேன் தப்பிச்சுட்டேங்கிறார். எப்படி? அடுத்த வசனம் வாசிங்க. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அடுத்தவனை பார்க்கிறாரு, துன்மார்க்கமாக ஜீவியம் பண்ணி நல்லா தானே இருக்கான்னு உள்ளத்துல பொறாமை வர ஆரம்பித்து விட்டது. எரிச்சல் வருகிறது, சோர்ந்து போகிறார் ஆசா. சரி, கவனிக்கிறீர்களா? கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னா நீங்களும் நானும் சுத்த இருதயத்தோடு இருப்போமானால் தேவன் நமக்கு நல்லவராகத்தான் இருக்கின்றார். சங்கீதத்தில் வாசிக்கிறோமே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி, ருசித்து பார்க்கிறது மிக முக்கியமான காரியம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். எப்படி? 73ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? 73ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். கடைசியில் முடிக்கிறாரு சங்கீதம் முழுக்க புலம்பிட்டு, நான் இது மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருந்தா தப்பு தான் செய்கிறேன். கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சு ஜெபம் பண்ணாராம். நம்முடைய ஆலயத்தை நுழைஞ்சு ஜெபம் பண்ணேன். அந்த துன்மார்க்கர் முடியும் மகா பயங்கரமாக இருக்கப்பா, ஒரு உதவி இல்லாமல் விழுந்து போவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சொல்லிட்டு உங்கள் ஆலோசனைப்படி என்னை நடத்துங்க, அது மகிமையாக இருக்கட்டும்ங்கிற வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ ஒன்று புரியுதுங்கிறங்க, 2025 முழுக்க ஆண்டவர் நல்லவராக இருந்திருக்கின்றார். எப்பெல்லாம் தெரியுமா? அக்கிரம் பண்ணுறவன் அநியாயம் பண்ண நல்லாத்தானே இருக்காங்கும் போது பொறுமையாரு, அது கத்த நாள் வச்சிருக்கிறாருன்னு தேவன் உங்களுக்குள் தைரியத்தை உண்டாக்கி இருக்கிறார். இதுதான் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்பது பொருளாகும். அடுத்து பாருங்க, 136ஆம் சங்கீதத்தில் வசனம் 2-3 பார்க்கும் பொழுது தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள்னு சொல்றார். ஏன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர்னு சொல்றாருன்னா, ஒரு காலத்தில் நம்ம சில காரியங்கள் அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எப்படி? தேவாதி தேவன் இருக்கும்போது தேவர்களை நாடினோம், கர்த்தாதி கர்த்தர் இருக்கும்போது கர்த்தாக்களை நாடிக்கொண்டிருந்தோம். அதைத்தான் பவுல் விளக்கமாய் சொல்லுகிறார். பாருங்க, 2 வசனம் தேவாதி தேவன், 3 வசனம் கர்த்தாதி கர்த்தரை அறிகிற ஸ்லாக்கியத்தில் கொண்டு வந்துட்டார். அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம். 1 கொரிந்தியர் 8:5-6. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. பார்த்தீங்களா? வானத்திலும் பூமியிலும் தேவர்கள்னு சொல்லப்படுகிறவங்க இருக்காங்க. அப்புறம் இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் வந்துருச்சு. அந்த வார்த்தை கர்த்தாக்கள் வருதா? அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும் பிதாவாகிய
நமக்குன்னு பிதாவாகி ஒரு தேவன் தான் இருக்கிறாரு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. இப்ப சிங்கார சென்னை எடுத்துக்கொண்டீங்களானா அந்த ஏரியாக்கள்ல எனக்கு தகப்பன் ஸ்தானத்துல பெரியப்பா சித்தப்பா ஸ்தானத்துல நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனா அப்பன்னு ஒருத்தர் தானே இருக்க முடியும். விளங்குதுங்களா? ஆக தேவர்கள் இருக்கிறாங்க, கர்த்தாக்கள் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அப்படி நம்ம நாடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தேவாதி தேவனை சந்திக்க, கர்த்தாதி கர்த்தரை சந்திக்க கிருபை கர்த்தர் காண்பித்து விட்டார். ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நான் ஆராதித்த தேவர்கள்லாம் ஒன்றும் இல்லை, பிசாசு கூட்டம்தான். நான் ஆராதிச்சுக்கிட்டு இருந்த கர்த்தாக்கள்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தாதி கர்த்தரை முக்கியம்னு சொல்லி யோசுவாவோடு இணைந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையும் அல்ல கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தாக்கள் உண்டு, தேவர்கள் உண்டு. ஆனால் தேவாதி தேவனை துதிக்க, கர்த்தாதி கர்த்தரை துதிக்க வாசலை திறந்தாரே, அறிவை கொடுத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, 136ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மைதாங்க. கர்த்தர் தனித்து அற்புதம் செய்ய விரும்புகிறவன் மறக்கவே மறக்காதீங்க. அவருக்கு யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. தேவன் தனித்தே அற்புதம் செய்ய முடியும். சில வசனத்தை பார்க்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். ஏசாயா 40:13. கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? கவனிங்க, யார்கிட்டையும் கர்த்தர் ஆலோசனை கேட்கவே இல்லை. தனிச்சு கர்த்தர் செயல்படுவார். தனிச்சு. பைபிளில் பல இடங்களில் பார்ப்பீங்க, அவருடைய கற்பனைகள் வருது இல்லையா? அத்தனை தெரியுமா? எந்த சட்ட புஸ்தகத்தை பார்த்து கர்த்தர் காப்பி அடிக்கலை. அவருடைய எண்ணத்தில் அவருக்கென்று உதித்தவைகள் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த எண்ணங்கள், அவர் சொந்த கற்பனைகள். இதற்காக கர்த்தர் என்ன செய்யலை? லா டிபார்ட்மெண்ட்டில் படிக்கலை, BA BL MA BL ஆண்டு படிக்கலை. அவருடைய எண்ணங்களை சட்டங்களாக இருக்கின்றன என்றால் இன்றைக்கு உலக சட்டங்கள் இன்னொன்றை பார்த்து காப்பி அடிக்கலாம். ஆனால் தேவனுடைய சட்டங்கள், தேவனுடைய பிரமாணங்கள், சொந்த கற்பனைகள் அவருக்கு யார் ஆலோசனை கொடுத்ததே கிடையாதுன்னு கேட்டால், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. 43ஆம் அதிகாரம் பாருங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 43:11 வாசிப்போம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. பார்த்தீங்களா? நான் தான் கர்த்தர், என்னை எல்லாம இரட்சகரே கிடையாது. இந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாதுங்க. கர்த்தர் ஒருவரே தனித்து காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? 59ஆம் அதிகாரத்தில் ஒரு மனதுருக்கமான காரியத்தை படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். ஏசாயா 59:16 வசனத்தை பார்ப்போம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி. பாருங்க, ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணும்போது கூடவே ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையான்னு ஆச்சரியப்பட்டாராம். ஞாபகம் இருக்குங்களா? கெத்செமனே தோட்டத்துக்கு வந்து 3 சீஷரை பார்த்து, இங்கே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு, 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அவருக்கு உறுதுணையாக கூட ஜெபிக்க யாருமே இல்லை. ஏசாயா 59:16 சொல்லுகிறது, என்னோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். என் புயமே எனக்கு உதவி செய்ததுன்னா அவர் ஒருவராய் தனித்து, கவனிங்க, விண்ணப்பம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். ஒருவராய் தனித்து இரத்த சிந்துகிறவராய் காணப்பட்டார். பொருள் என்ன தெரியுமா? அவரோடு கூட யாரும் இருந்ததில்லை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். வாசிக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். உபாகமம் 32:12 வாசிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களாகி, கவனிங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒருவரே வழி நடத்தி கொண்டு வந்தார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்நிய தேவன் யார் கூட அசிஸ்டண்டா இருந்ததே கிடையாது.
இங்கே இருக்கிற எல்லாருமே சாட்சி சொல்ல முடியும். இந்த அஞ்சம்பட்டி, பயநத்தம், கதிரிபுரம் இந்த வருணர் பகுதிக்கு வந்து சேர்ந்தவங்க உங்கள் பூர்வீகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஒருவரே தனித்து நடத்தி இருக்கிறாரு. அவருக்கு அந்நிய தேவன் யாரும் ஹெல்ப் பண்ணவே இல்லை. தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் மறக்காதீங்க. அடுத்து நான் பார்க்கலாமா? 136ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவர், பெரிய சுடர்களை உண்டாக்கினவர், பகலில் ஆள சூரியனை படைத்தவர், இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களை படைத்தவர் என்று வாசிக்கின்றோம். சுருக்கமாக சொல்ல போனால் ஆதி ஆகமத்தின் 1ஆம் அதிகாரத்தை இங்கு நாம் வாசிக்கின்றோம். கவனிக்கிறீங்களா? ஆதி ஆகமத்தில் 1ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. ஆதி ஆகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் என்னதான் கருத்து அடங்கி இருக்கு? வாசிக்கலாம், கேட்போமா? ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். வசனம் 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஒழுங்கின்மையாய் பூமி காணப்பட்டது, வெறுமையாய் பூமி காணப்பட்டது, ஆழத்தின் மேல் இருட்டு காணப்பட்டது. இந்த வசனம் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கவனிங்க, புது சிருஷ்டியை உங்களை கர்த்தர் என்னை மாற்றும் போது நம்மளை எப்படி பார்க்குறார் தெரியுமா? ஒழுங்கில்லாத வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, கவனிக்கிறீங்களா? இருட்டான வாழ்க்கையாக இருந்ததான். ஆதி 1:2 பாருங்கள். ஒழுங்கின்மை, வெறுமை, இருட்டாக இருந்தது. சரி, முதல்ல ஒழுங்கின்மைக்கு வருவோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இப்படி சொல்லப்படுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை பார்க்கலாமா? 6ஆம் வசனத்திலிருந்து. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். என்னங்க ஒழுங்கற்று நடக்கிறாங்கன்னு கேட்டா 10ஆம் வசனம் வாசிங்கதிலேயே, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. ஒரு வாழ்க்கை எடுத்து தெரியுமா? கடந்த காலத்தில் நமக்கு வேலை வெட்டிய உருப்படியே இல்லை. சில சமயத்தில் நம்மளை திட்டியிருப்பாங்க வீட்டில். தண்டத்துக்கு இருக்கிற தண்ட சோறு. சொல்ல புரியுது உங்களுக்கு? வேலையே கிடைக்கல, வேலையை செய்ய முடியல. எத்தனையோ குடும்பங்களை இன்றைக்கு கூட வாலிபர்கள் அப்பா அம்மா சம்பாதிக்கிறதுல அழிக்கிறாங்களே தவிர ஆக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பைபிளில் போட்டிருக்கு, ஒழுங்கற்ற வாழ்க்கை என்ன தெரியுமா? அது ஒழுங்கின்மையாய் பூமி இருந்தது. மீனிங் என்ன? ஒழுங்கற்ற வாழ்க்கைக்கு பவுல் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலை இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. அந்த காலத்தில் திருச்சபைகளில் கூட இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. ஒரு வேலை செய்ய மாட்டாங்களாம், நல்லா சாப்பிடுவாங்க. அங்கே பவுல் சொல்லுகிறார், வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவன் என்று சொல்லுகின்றார். ஒழுங்கில்லாத வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு ஆண்டு பாருங்க, நமக்கு பொறுப்பாக வேலை செய்கிற ஒரு உற்சாகத்தை கொடுத்து வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிற கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது தேவன் செய்கிற முக்கியமான காரியம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வெறுமையாக இருந்தது பூமி. என்ன வாழ்க்கை நமக்கு வெறுமை இருந்தது தெரியுமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 4 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கேட்போமா? 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். பாருங்க, அந்த காலத்துல தேவன் அல்லாத விக்கிரகங்களுக்கெல்லாம் அடிமைகளாகவே காணப்பட்டோம். தொடர்ந்து வாசிங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க, பலனற்றதும் வெறுமையானதுமான அந்த வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்பட விரும்புகிறது ஏன்னு கேட்கிறார். புரியுது உங்களுக்கு? அந்த காலத்துல பலனற்ற வெறுமையான வழிபாடுகளை இருந்தீங்க. பூமியானது வெறுமையா இருந்தது. நம்ம வாழ்க்கையில வெறுமை இருந்தது. என்ன தெரியுமா? சரியான தொழுகை முறை இல்லை. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பேய் வணக்க பிசாசு வணக்கத்தில் இந்த மந்திரவாதியை பார்க்கறத அந்த மந்திரவாதியை பார்க்க ஓடிக்கிட்டு இருந்த நாட்கள் எல்லாம் உண்டு. பைபிளில் போட்டிருக்கு, வெறுமையான வழிபாடாய் காணப்பட்டது.
அப்படிப்பட்ட வெறுமையிலிருந்து கர்த்தர் உங்களை திரும்ப சரியான பாதை கொண்டு வந்திருக்கிறார், கொண்டு வரார். தொடர்ந்து வாசிக்கலாமா? இருளான வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஒழுங்கின்மை, வெறுமை, இருட்டு என்று பார்க்கிறோமே. இருள் என்பதற்கு கிறிஸ்து கொடுக்கிற விளக்கம் என்ன? வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போமா? யோவான் 3:19 முதல் வாசிக்க நாம் கேட்போம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாத கிரியைகள் தான். கவனிக்கிறீங்களா? இருட்டுங்கிறார். கொஞ்சம் சொல்ல கவனிச்சுக்கிடுங்க. பூமியானது ஒழுங்கில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். வெறுமை, வழிபாடுகளில் வெறுமை இருந்துச்சு. அடுத்து இருட்டுங்கிறாரு, பொல்லாத கிரியைங்கிறாரு. ஒளி உலகத்தில் வந்துருச்சு. ஆனால் கவனிங்க, மனுஷ கிரியை பொல்லாததாக இருக்கிறபடியினால் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். ஏன் தெரியுமா? அதே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் தங்கள் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளிக்குள் வராதிருக்கிறார்கள்னு இருக்கு. இப்போ ஷர்ட்டில் அழுக்கு படிஞ்சிருக்கு, வெளிச்சத்துக்கு வா காட்டுறேன்னா, வெளிச்சுக்கு வந்தால் தான் அழுக்கு காட்டுவேன். நான் இருட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன்னா எவ்வளோ பைத்தியக்காரத்தன அது, விளங்குதுங்களா? அது சிலருக்கு வெளிச்சத்தில் வர விருப்பம் கிடையாது. நான் பொல்லாத காரியத்தில் இருந்துக்கிறேன், பொல்லாத ஸ்நேகங்களில் இருந்துக்கிறேன், பொல்லாத உறவுகளில் இருந்துக்கிறேன். தப்பு. பைபிளில் போட்டிருக்கு, ஒளியானது உலகத்தில் வந்தாச்சு, உன் கிரியை பொல்லாததாக இருக்கிறதுனால் இருட்டை விரும்புகிற பிள்ளையாக இருக்கின்றாய். ஆண்டவர் ஆதியிலே படைக்கும்போது எப்படி படைத்தார்? பூமியை சிருஷ்டித்தார், ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்தினார், வெறுமையை நிரப்பினார், இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கினார். நீங்கள் கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியாக இருப்பீங்களானா உங்களுக்குள்ள ஒழுங்கில்லாத காரியங்களை எல்லாம் ஒழுங்குள்ளதாகவே மாறும். நேரம், காலம், டைம் கீப்பிங் எல்லாம் எப்படி செஞ்சிடும்? ஒழுங்குள்ளதாக மாறும். அடுத்து ரெண்டாவதாக வெறுமை இருக்காது, நிரப்பப்பட்ட தொழுகை நேரமாக இருக்கும், வெறுமையான நேரமாக இருக்காது. மூன்றாவதாக கவனிங்க, இருட்டு இருக்காது, அந்தகார கிரியை இருக்காது, ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சு இருக்கிறது இல்லை, வெளியரங்கமான பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள். ஏன்னா பொல்லாத கிரிகளுக்கு இடம் கொடுக்கறது இல்லைன்னு அர்த்தம். வாசிக்கலாம். அடுத்து நம்ம 136ஆம் சங்கீதத்திலேயே நாம் பார்க்கலாம். 136ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது 10ஆம் வசனம் துவக்கி 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, எகிப்தினுடைய தலைச்சரங்களை சங்கரித்தார், அவர் நடுவில் இந்த இஸ்ரவேலை புறப்பட பண்ணினார், பலத்த கையினாலும் ஓங்கிய உயரத்தினாலும் அதை செய்தார், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தார் என்று ஆரம்பித்து கவனிங்க, எப்படி அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டார் என்று கொண்டு வருகிறார் இந்த சங்கீதத்தை எழுதி யாசர் ஜெப குழுவினர். புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களையும் என்னையும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற காட்சியை யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது 6ஆம் வசனம் இப்படி நமக்கு கற்பிக்கிறது. வாசிக்கலாமா? யாத்ராம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. கவனிங்க, அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டேங்கிறார் ஆண்டவர். அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் நம்ம வெறுமையாக இருந்தோம், ஒழுங்கற்று காணப்பட்டோம், இருட்டான வாழ்க்கையில் இருந்தோம், மட்டுமல்ல அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தோம். மீட்டு கொண்டு வந்த தேவன் எப்படி கொண்டு வந்தாரா? கவனிங்க, பார்வோனுடைய சேனைகளை சமுத்திரத்தில் கவிழ்த்து போடும்போது, நம்மை சமுத்திரத்தை நடத்துகிற காட்சியை சொல்லும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் இப்படி சொல்லுகின்றன. தெரிந்த வசனம் தான். என்ன தெரியுமா? எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆண்டவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ஞானஸ்நானப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார். 136ஆம் சங்கீதம் பார்க்கலாமா? வசனம் 15, பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் வாசிக்கிறோம். உண்மைதான். இனிமேல் கவனிங்க, பார்வோன் சேனையை பார்ப்பதில்லைன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பாண்டாங்க பிள்ளை ஞாபகம் இருக்கா? இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண மாட்டாய். பார்வோனையும் சேனை கர்த்தர் சிவந்த சமுத்திரம் கவிழ்த்து போட்டுட்டு என்ன வாக்கு கொடுத்தார் தெரியுமா? வாசிக்க பார்ப்போம். யாத்ராமத்தின் புஸ்தகம்
14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திரம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம். யாத்திரம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே பார்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் செய்த தேவனை ஸ்தோத்திரியுங்கள். 2025 அவர் கிருபை தொடர்ந்து கூடவே இருந்து கொண்டிருக்கிறது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பார்க்கின்றோம். 136ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்கள் சொல்லுகின்றன. ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நல்லா புரிந்து கொள்ளுங்க. திருந்த வேண்டிய சத்துருவும் இருக்கிறாங்க சொல்லுங்க, ஒழிய வேண்டிய சத்துருவும் இருக்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம். ஏசாயா 43:11-12 வார்த்தை அதுதான். ஆண்டு சொல்லுகிறார், திருந்த வேண்டிய மக்கள் உண்டு, திருத்துவேன், ஒழிய வேண்டிய மக்கள் உண்டு, ஒழித்து விடுவேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே பார்க்க மாட்டாய் என்று வாக்கு கொடுத்தார். 136ஆம் சங்கீதம் பாருங்கள், வசனம் 16 முதல் 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் நம்மை கர்த்தர் நடத்தும் போது ஜனங்களை நடத்தினார். 17ஆம் வசனம், பெரிய ராஜாக்களை சங்கரித்து 18 பிரபலமான ராஜாக்களை அழித்து, எமோரியின் ராஜாவாகி சீகோனை அழித்து, பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்து அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவர். அதை தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மைதான் பிரியமானவர்களே. விரோதமாக எழும்ப மக்களை எல்லாம் கர்த்தர் கவனிங்க, வனாந்தரத்திலே அழிக்கிற பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். ஏன் தெரியுமா? 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் சொல்லுங்க, உங்களில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே தான் ஞானஸ்தானப்படுத்தினார், இதுவரை நடத்தினார். எதிராக நீங்கள் எத்தனையோ பேர் எழும்பினாங்க, எல்லாரையும் கர்த்தர் ஒழிச்சுக்கிட்ட வராருன்னு சொன்னால் அவர்களிலும் பெரியவர் நம்மோடு கூட காணப்படுகின்றார். 2004ஆம் வருஷத்தில் இறுதி வாரத்தில் தான் ஐசக் குடும்பத்தினர் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தார்கள். எங்கே? சேலத்தில். சேலத்துலேருந்து மெட்ராஸுக்கு 1980 நான் போய்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த பொம்மடிங்கிற ஸ்டேஷனை போர்டை படிப்பேன். என்னடா அது பொம்மடின்னு போட்டிருக்கு, சரி ஒரு தமாஷா நினச்சிக்க வந்தேன். நான் இங்கே வருவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. 2004 ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, தம்பி ஐசக் கொடுக்கும்போது, ஐசக்குங்கிற பேரை கர்த்தர் கொடுத்து, அவருடைய துணைவியாருக்கு ரெபேக்கால்னு பேரை கொடுத்து, இன்றைக்கி பார்த்தா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2004 பேப்டிசம் கொடுக்கும்போது எனக்கே சுத்தமாக தெரியாது. 2009 தான் வயலூர் பகுதிக்கு நாங்கள் வந்தோம். இதுவரை கர்த்தர் கடந்த 16 வருஷங்களாக விவசாய பணியை ஆஸ்வதித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒன்று, வந்ததிலிருந்து எங்களுக்கு கவனிங்க, நிறைய போராட்டங்கள் தான். இந்த வடக்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கார், மேசேக். இஸ்ரவேல் நாட்டில் அப்படி தான் இருக்கு இல்லைங்களா? வடக்கே இருப்பது மேசேக், அதாவது வஞ்சிக்கிறதான காரியங்கள் அர்த்தம். தெற்கே ஒருத்தர் இருக்கான், ஏதோமியன், எகிப்தியன். எல்லா அருவருப்புகளும் பயங்கரமான அருவருப்பு. அடுத்து கிழக்கே இருக்கிற பாபிலோன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆச்சுங்களா. அடுத்து மேற்கே பெலிஸ்தியன். எப்படி கானான் தேசத்தில் இருந்ததோ அப்படி தான் சுற்று வட்டார் இருக்கிற காட்சியை பார்த்தோம். ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் கிருபையாக இரக்கம் காட்டினார். ஐசக் குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் விரோதமாக எழுப்பினார்கள், பயங்கர வெறியாட்டம் பண்ணாங்க. என்னுடைய உறவின் முறையார் அவ்வளோ வெறியாட்டம் பண்ணாங்க, எங்களை ஒழிச்சு கட்டுற அளவுக்கு எல்லாம் எழும்பினாங்க. ஆனால் எங்களோடு கர்த்தர் கிருபையாக இருந்தார். 2009 2025 முடிய போது இன்னும் இந்த இடத்துல நாங்கள் கர்த்தருக்குள் சாட்சியாக இருக்கிறோன்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம் சொல்லலாம், எமோரியனின் ராஜா, பாசானின் ராஜா, எல்லா ராஜாக்களையும் அழித்ததான அந்த கர்த்தர் எங்களோடு கூட இருந்து சத்துருக்களை ஒழித்து கொண்டே வர காரணம், உலகத்தில் இருக்கிற எவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இதுவரை இருந்தார், இனிமேலும் இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, 136 சங்கீதத்தில் 23 வசனம் 24 வசனம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்கள் கையில் நின்று நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மையிலே பாருங்க, எங்கள் தாழ்வில் கர்த்தர் நினைத்து பார்த்தார். தம்பி ஐசக் குடும்பத்துக்கு தெரியும், லேண்டு வாங்கும்போது அட்வான்ஸ் பண்ணிவிட்டு மீதி பணத்தை கட்டி கரையம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 10,000 ரூபாய் கிடைக்காதான்னு சொல்லி அலைந்து கொண்டிருந்த நாட்கள் சேலத்தில் நான் இருக்கும்போது நடந்திருக்கிறது. ஆனால் மிகுந்த கிருபையை கர்த்தர் காப்பாற்றி பண தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து இந்த இடத்துல விவசாயத்தை ஆரம்பிக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் தேவ சமூகத்தில் வழிபடத்தில் உண்மையாக சாட்சியம் சொல்லணும்னா, நான் அப்படி புறப்பட்டு போய் அந்த மேற்கு திசையில் அப்படி நிற்கும் போதெல்லாம் அப்படி திரும்பி பார்க்கும்போது யோசிப்பேன், நிரந்தரமான வருமானங்கிறது கிடையவே கிடையாது. எனக்கும் வருமானம் நிரந்தரமும் கிடையாது, ஐசக்கு கிடையவே கிடையாது. எப்படி கத்துறதில் நடத்தினார் நினச்சி பார்த்தா துதிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும், அதுக்கு முடிவே இருக்காது. அவ்வளவு கிருபையை கர்த்தர் இந்த இடத்தை ஆசீர்வதித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள்னு முடிக்குது. எங்களை கர்த்தர் கவனிங்க, இந்த இடத்துல கொண்டு வந்தார், விவசாயத்தை ஆசீர்வதித்தார், எங்களையும் போஷித்தார், மற்றவரை போஷிக்கிற ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். நிறைய கேம்ப் நடத்திட்டோம். ஐசக்கோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா, ரேஷன் அரிசியில் கஷ்டப்பட்ட நாட்கள் உங்களுக்கு இருந்திருக்கு. ரொம்ப கண்ணீரின் பாதை கடந்து வந்திருக்காங்க. இன்றைக்கே நல்ல ஒரு விளைச்சலை கர்த்தர் கொடுத்து கன்வென்ஷன் நடத்தி அநேகரை போஷிக்கிற சாக்கியத்தை கொடுக்கிறாருன்னா, மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துருக்கள் கையில் இருந்து விடுதலை பண்ணுகிற தேவனாக இருந்தார். ஆக 2025க்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். நான் வெளுமை நின்று கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் ஜெபத்தில் இருக்கலாமா? கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. 2025ஆம் வருஷம் முழுவதும் தேவன் மிகுந்த கிருபையை காப்பாற்றி இருக்கிறார். 136 சங்கீதத்தில் படித்த விதமாக அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளதாய் காணப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு அர்ப்பணிப்பு ஜெபத்தை திருமதி பாரதி ரவீந்திரன் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். முன் வந்து பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. தேவனே, வருடத்தின் கடைசி நொடிகளிலே தேவனையும் சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய கிருபை தந்திருக்கிறீங்களப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேவனே, எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மிடத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, நாங்கள் கேட்ட செய்தியின்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்த வருடங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒவ்வொரு ஒழுங்கின்மையும் நீங்க தாமே கண்ணோக்கி பார்த்து கிருபையாய் எங்களை நீங்க தாமே ரட்சித்து இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி. தேவனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம். Thank you Jesus. Glory to God. ஒரு ஒழுங்கின்மையும் இந்த 2026ஆம் வருடத்துல பின்தொடராத படிக்க தேவனே நீங்க எங்களை தற்காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you master. தேவனே, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை உள்ளே சிறியங்கள் வரைக்கும் கண் ஆராய்ந்து அறிகின்ற தேவனாய் இருக்கிறீரே. உம் சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. Thank you master. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா ஜெபிக்கிற ஜெபம் வெறுமையாய் இருக்க கூடாது தகப்பனே. Thank you. தேவனே, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெறுமையாய் இருக்க கூடாது தகப்பனே. Thank you. இருக்கிற அனைவருக்கும் கனி கொடுக்கின்ற வாழ்க்கையை கிருபை. Praise the Lord. ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. நாம் ஆண்டவரே நீங்க தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய்
Praise the Lord உம்முடைய Jesus. தயவுள்ள கிருபைக்காய் நன்றி, ஆண்டவரே. நன்றி. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறோம் அப்பா. Thank you. மனமகிழ்ச்சியோடு சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you, Master. நான் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கண்ணோக்கி பாருங்க Thank அப்பா. you. யார் யார் என்னென்ன காரியங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அனைத்திற்கும் விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. Thank you. 2026 வருடத்தையும் சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. தேவனே, நீங்க இறங்குங்க ஆண்டவரே. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. யாருடைய வாழ்க்கையிலும் வெறுமை இல்லாத வாழ்க்கையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். Praise the Lord உங்க Jesus. வாழ்க்கையை ஆசீர்வதிங்க அப்பா. Thank you. ஆவிக்குரிய தேவைகளை சந்திங்க தகப்பனே. மனதுருகும் அப்பா. தேவனே, எந்த ஒரு இருட்டான வாழ்க்கையும் வீட்டுல இருக்கக்கூடாது தகப்பனே. Thank you. பிள்ளைகள் மத்தியில இருக்கக்கூடாது ஆண்டவரே. Thank you. கசப்பான காரியங்களை எடுத்து போடுங்க அப்பா. சந்தோஷமாய் நாங்க ஆரம்பிக்கின்றோம் தகப்பனே. உம் சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த வருடத்தை நாங்க சந்தோஷமாய் உம்மிடத்துல நாங்க முடிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தரும்படியாய் Thank you. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2026 வருஷத்தையும் கரத்துல முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.